Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumaiya's kitchen. Homemade sambar powder எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரை கப் முழு மல்லி எடுத்து நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. Sumaiya's kitchen-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 15 காஞ்ச மிளகா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணணும். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கால் கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். முக்கால் டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கணும். கருக விட்டுறாமல் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரீ டைமில் கொஞ்சமாக நான் அரைச்சி வச்சுக்குவேன். கடையில் வாங்குறதை விட வீட்டில் செய்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பார் பொடியை வச்சு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அரை கப் கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெருங்காயம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா அரைச்சாச்சு. நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். சாம்பார் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. சுமையாஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.